வணக்கம். ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு புடிச்சது 2 ஒண்ணு வந்து கிரிக்கெட் அண்ட் சினிமா. சின்ன வயசுலேருந்தே. நான் பள்ளி காலத்துலேருந்தும் சரி, ஸ்கூல்லேயும் சரி, காலேஜ்லேருந்தும் ஐ வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட் இன் போத். ஸோ, அதனால அது சம்மந்தமா பண்ணும்போது, சினிமா பத்தி பேசலாம் அப்படின்னும்போது, சினிமா விமர்சனங்கள் பண்ணலாம் படம் பார்த்துட்டு. ஸோ, படம் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணணும், பார்க்காம விமர்சனம் பண்ண முடியாது. ஸோ, அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, நான் பார்த்த படங்கள் நான் சின்ன வயசுல பார்த்த படங்கள், நல்ல படங்கள் எப்ப வேணா இருக்கலாம். அந்த படங்கள பத்தி ஒரு விமர்சனம் பண்ணலாம். அந்த படத்தினுடைய என்ன இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்போதைக்கு என்ன வந்தது அப்படின்றது. எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து. நான் சொல்றது வந்து லேட் 80s டூ ஒரு 2000 இப்போ வரைக்கும்னு வச்சுக்கோங்க. நான் சினிமா பார்த்து கத்துக்கிட்டது. என் அறிவு தகுந்த மாரி. சில படங்கள் எனக்கு முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது வந்து 1950s அண்ட் 60ஸ்ல வந்த படங்கள் தான். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படங்களே எனக்கு எப்பவுமே ஒரு தனி ஈர்ப்பு உண்டு. அது என்னன்னு தெரியல. ஐ லைக் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ். ஸோ அப்படின்னு இருக்கும்போது எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது 2001ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நாள், வருடம். 2001ல் வந்து இந்திய சினிமாவே ஒரு புரட்டி போட்ட படங்கள் வந்தது. அது வந்து ஒரு புதிய கோணத்தில் மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க. அப்படி அது என்னென்ன படங்கள் வந்தது அப்படின்றது பார்ப்போம். அடுத்த பதிவில் வந்து 2001ல் நடந்த ஒரு முக்கியமான ஒரு கிரிக்கெட் டெஸ்ட் சீரிஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியா vs ஆஸ்திரேலியா பிப்ரவரி மார்ச்ல நடந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ். அண்ட் இட் இஸ் ஸ்டில் கன்சிடர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் ஆஃப் ஆல் டைம். டாப் 3ல வருது. சில எப்படி பார்த்தாலும் டாப் 5ல அந்த சீரிஸ் வரும். அதை பத்தி அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவில் வந்து 2001ல் வந்த முக்கியமான திரைப்படங்கள். இதுல பாத்தீங்கன்னா ஆச்சரியமா நான் பார்க்கறது வந்து தமிழ் திரைப்படங்கள் இதுல வந்து பெருசா இடம்பெறல. 2001ல் மொத்தமாக பாலிவுட்ல இருந்து வந்து ஹிந்தி படங்கள் தான் வந்து இடம்பெற்றிருக்கு. 10 படங்களை நாங்க தேர்ந்தெடுத்து நான் அதை பத்தி விமர்சனம் பண்றேன். அது ஏன் வந்து ஒரு கேம் சேஞ்சிங்கா ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிமா சினிமா அடுத்த கட்டுக்கு எடுத்துட்டு போச்சுன்றது பார்ப்போம். 2001 முதல் பாதி வந்து பெருசா எதுவுமே இல்லை, வழக்கம் போல படங்கள் தான் வந்து. ஜூன் 15, 2001 ரொம்ப முக்கியமான நாள் பாலிவுட்ல. லகான் என்ற ஒரு படம் திரைப்படம் வந்தது. கூடவே கதர்னு ஒரு படம் வந்தது. இன்ஃபேக்ட் 2 படம் வந்து 2மே பிளாக் பஸ்ட் ஆச்சு. ஆனா கதர் வந்து இன்ஃபேக்ட் வாஸ் ஈவன் மச் மோர் கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் தென் லகான். லகான் வாஸ் எ கமர்ஷியல் சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் தான், பட் ஆல்சோ கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிம். அண்ட் இட்ஸ் என் லேண்ட்மார்க் கல்ட் கிளாசிக் ஆஃப் இந்தியன் சினிமா. முக்லே ஆசம் 2050 வந்த முக்லே ஆசம், அதற்கு பின் 25 வருடங்கள் 1975 வந்த ஷோலே, பின் 2001 வந்த லகான். இந்த 3 திரைப்படங்கள் தான் அப்போது வரைக்கும் ஹிந்தி சினிமால ஒரு பெஞ்ச் மார்க்காக ஒரு கிளாசிக் படமாக கருதப்பட்டது. லகான் எந்தெந்த விஷயத்துல வந்து ரொம்ப முக்கியமான படம்ன்றதை நம்ம பார்ப்போம். லகான் வந்து எந்த விதத்துல முக்கியமான படம்னா, ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்துல வந்து லைவ் சவுண்ட் யூஸ் பண்ணாங்க. அதாவது அந்த படம் வந்து லைவ் சவுண்ட்ல எடுக்கப்பட்டது. அப்போ வந்து 90ஸ்ல அது ரொம்ப விஷயம்னா, தமிழ்ல எல்லா மொழிகளையும் பார்த்தீங்கன்னா டப் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மொழி தெரியாம ஒரு நடிகர் நடிகை எந்த கதாபாத்திரம் நடிக்கும், அவங்க வாயை மட்டும் அசைப்பாங்க, அதை வந்து டப்பிங்ல வந்து மேட்ச் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிற காலத்துல டப்பிங்ன்றது டப்பிங் இல்லாம லைவ் சவுண்ட், அது ஜிங்க் சவுண்ட்னு சொல்லுவோம். சிங்க் சவுண்டை யூஸ் பண்ணி எடுத்து, இது வந்து புதுசா ஒரு டெக்னாலஜியில 1960, 70களில் வரைக்கும் இருந்தது தான். அப்படிதான் வந்து படத்தை ஷூட் பண்ணாங்க. ஸ்டுடியோஸ்ல இருக்கும்போது அப்படிதான் படத்தை ஷூட் பண்ணாங்க. அதை யூஸ் பண்ணாங்க. அதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னாச்சுன்னா, ஸ்டுடியோஸை ஷூட் பண்ணும்போது யூ கேன் கண்ட்ரோல் த சவுண்ட் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சவுண்ட்ஸை வந்து. பட் வென் யூ ஷூட் அவுட் சைடு, ஒரு செட் இல்லாம வென் யூ ஷூட் இந்த அவுட் சைடு அவுட்டோர்ல ஷூட் பண்ணும்போது யூ கேனாட் கண்ட்ரோல் த சவுண்ட். எல்லா சவுண்ட்ஸுமே வந்து நீங்க கேப்சர் பண்றதா இருக்கும். தேவையில்லாத சவுண்ட்லாம் கேப்சர் பண்றதா இருக்கும். அப்பதான் வந்து சவுண்ட் டிசைன் வந்து ரொம்ப முக்கியமானதா இருந்தது. இந்த படத்துல ஒரு சவுண்ட் டிசைனர் நகுல் காம்டே, என்னோட ஃபேவரட் சவுண்ட் டிசைனர். அவர் ரொம்ப அற்புதமா இந்த சவுண்ட் டிசைன் பண்ணியிருந்தாரு. எந்தெந்த சவுண்ட் தேவையோ அந்த சவுண்ட்லாம் எடுத்துட்டாரு. இப்போ வந்து ஒரு படத்தை இப்போ ஹிஸ்டாரிக் ஃபிலிமோ பீரியாடிக் ஃபிலிமோ எடுத்தாலும் there is very good chance that the sound could capture unwanted things. இப்போ வந்து நீங்க ஒரு டெசர்ட்ல எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு காட்டுல எடுக்கிறீங்க, பீரியாடிக் ஃபிலிம் போகும், திடீர்னு வந்து பிளைன் போகும், அந்த சவுண்டு கேப்சர் ஆகிடும். அது வந்து நம்ம எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு வண்டி போகிற சட்டம் கேட்கலாம், இல்லை ஜென்ரேட்டர் ஓடுற சட்டம் கேட்கலாம் செட்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கக்கூடியது. அந்த ரிஸ்க்லாம் இருந்துச்சு அந்த படத்தில், அது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணேன்னா, ஒரு படத்தை ஒரே ஷெட்யூல்ல முடிச்சேன். ஒரு படம் ஆரம்பிச்சானா ஒரு ஷெட்யூல்ல முடிச்சிடுறது. அது வந்து ரொம்ப ரேர் வந்து இந்திய சினிமால. ஹாலிவுட்ல இருந்து ரொம்ப மும்முரமா பண்ணுவாங்க ஒரு ஷெட்யூல். ஹாலிவுட்ல இருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
படத்தை ரொம்ப கம்மியான நாட்டில் ஷூட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்தீங்கன்னா ஸ்கைஃபால் ஒரு படம் வந்து 2013 சாம் மெண்டஸ் இயக்கிய படம் ஸ்கைஃபால். அந்த படத்தோட டோட்டல் டேட்ஸ் சொல்லப்படுது வந்து 28லேருந்து 32 நாள் தான் ஷூட்டிங் டேட். இன்டோர் அண்ட் அவுட்டோர் மொத்தமே வந்து அவ்வளோ நாள் தான் ஷூட் பண்ணாங்க. சரி, அந்த பீரியட் அதிகமாக இருக்கலாம், 1.5 வருஷம் படம் எடுக்கலாம், மாசத்துக்கு 2-3 நாள் தான் ஷூட் பண்ண மீதி நேரம் எடுக்கலாம். பட் ஆக்சுவல் ஷூட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் தான் எடுக்கப்படுது. அப்படிதான் எல்லாமே எடுக்கப்படுது. மேக்ஸிமம் 50 டேஸ் எடுத்து முடிச்சிடுறாங்க. ஏன் இப்போ ஒடிசி, அந்த கிறிஸ்டோபர் நோலனோட ஒடிசி கூட நீங்க பாத்தீங்கன்னா 100 நாட்கள் பிளான் பண்ணப்பட்டது. ஆனா அவர் 91 நாளே முடிச்சிட்டார். அவ்வளவு பெரிய படத்தை அவ்வளவு பெரிய பாத்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல உட்காந்து நல்லா பண்ணணும். லகான் இஸ் ஒன் ஃபிலிம் தட் ரியலி ஸ்டார்டட் தட் ட்ரெண்ட். அதாவது இந்த படத்தை வந்து பிப்ரவரி 2000 ஸ்டார்ட் பண்ணாங்க. மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணி 6 மந்த் ஷெட்யூல் அப்படியே. ஏன்னா அப்போதான் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் தான் வந்து ஒரு பீக் சம்மர். ஸோ அந்த சம்மருக்கு வந்து அந்த கதைக்கு ஒட்டி இருந்ததுனால அந்த டைம்ல ஷூட் பண்ணாங்க. இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து நான் கேள்விப்பட்டது சர்ஃபரோஷ்னு ஒரு படம் வந்து அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இந்த படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிக்கப்பட்டது. அதாவது எங்கெங்க ஷூட் பண்ண போறோம், எந்தெந்த இடத்துல ஷூட் பண்ண போறோம், பாடல்கள் எல்லாமே வாங்கிட்டாங்க. ஸோ படத்தை டைரக்டா போய் டக்குன்னு ஷூட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. ப்ரொடியூசருக்கும் இதுதான் ரொம்ப நல்லது. ஒரு படத்தை நீங்க ப்ரீ ப்ரொடக்ஷன்ல எவ்வளவு தூரம் உட்காந்து மெனக்கட்டு பிளான் பண்றீங்களோ, ஆக்சுவல் ஷூட் டேட்ஸ் எவ்வளவு கம்மியாகுதோ அவ்வளோ ப்ரொடியூசருக்கு லாபம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரௌடட் சீன் எடுக்கிறாங்க வச்சுக்கேன். இப்போ ஒரு வார் சீனோ கிரௌடட் சீன், நார்மலா மாடர்ன் ஃபிலிம்ல ஒரு கிரௌடட் சீன் எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அந்த சீன்ல எத்தனை ஷார்ட்ஸ் இருக்கு, எத்தனை ஷார்ட்ஸ்ல எவ்வளவு கிரௌடு தேவைன்னு தெரியணும். சரி, நீங்க இப்போ நிறைய பேர் நான் கேள்விப்படுறேன், இயக்குநர்கள் பேச பிரம்மாண்ட இயக்குனராக இருக்கட்டும், இப்போ இருக்கிற ஒரு விஜயோட எடுத்து ஒரு இயக்குனர் இப்போ ஹிந்திலையும் பெருசா எடுத்துட்டு இருக்காரு, இப்போ ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காரு தெலுங்கு ஆக்டர் வச்சு. நான் பேர் சொல்ல நீங்க புரிஞ்சுப்பீங்க. அவர் கேள்விப்பட்ட அவர் வந்து ரொம்ப நாள் வந்து கிரௌட் வச்சு எடுத்தாரு. நான் நினைக்கிறேன் அது ப்ரொடியூசருக்கு எவ்வளவு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் பாருங்க. கிரௌட் வச்சு எடுக்கிறது முக்கியம் இல்லை. இப்போ ஒரு 400 பேர் வச்சு ஷூட் பண்றேங்க வச்சு, 400 பேருக்கு வந்து யூ ஹேவ் டு பே ஃபார் த டே, யூ ஹேவ் டு ப்ரொவைட் ஃபுட். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு பேட்டா கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து வேஜஸ் கொடுக்கணும். ஆனா நீங்க பிளான் பண்றீங்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிரௌடு வந்து எனக்கு ஒரு சீன்ல 10 ஷாட் தான் இந்த 10 ஷாட் எடுத்து ஒரே நாள் முடிச்சிட்டீங்கன்னா அவர் 10 நாள் வந்து போற காசு ப்ரொடியூசருக்கு மிச்சம். இதெல்லாம் வந்து நீங்க உட்காந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ல பண்ணாதான் பண்ண முடியும். லகான்ல அதெல்லாம் பண்ணாங்க. அதனாலதான் அந்த படம் வந்து படத்தை எடுத்து முடிச்சு 1 வருடப்பட்டு தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. படத்தை வந்து ஆகஸ்ட், ஜூன்லயே முடிச்சுட்டாங்க. 6 மாசம் படத்தை முடிச்சுட்டு பிறகும் 1 வருஷம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. படத்தை எடிட் பண்ணாங்க, படத்தை உட்காந்து எவ்வளவு பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நான் கேள்விப்பட்ட ரஹ்மான் took about 40 to 50 days to score the background score. இட்ஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் ஒர்க் நான் நினைக்கிறேன். அவருடைய பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்ல இது ரொம்ப முக்கியமான படமா நினைக்கிறேன். பாடல்கள் மட்டும் இல்ல, பின்னணி இசையும் ரொம்ப வித்தியாசமான படம். ஏன்னா இது வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம். 1890s நடக்கிற கதைனால யூ கேனாட் யூஸ் மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், யூ ஹேவ் டு யூஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த காலத்துக்கு எடுக்கணும். ஈவன் யூஸ் மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் பியானோ ஒரு ட்ரம்ஸ்னா கூட அது வந்து மாடர்னா தெரியாம ஒரு ட்ரெடிஷ்னல் பீரியாடிக்கா தெரியுற மாதிரி காட்டியிருக்கணும். அது வந்து ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ல வந்து ரஹ்மான், ப்ரொடக்ஷன் டிசைனர் நிதின் சந்திரகாந்த் தேசாய், என்னோட ஃபேவரட் ப்ரொடக்ஷன் டிசைனர் தோட்டா அப்புறம் இப்போ அவர் எல்லா காலம் ஆயிட்டாரு. அண்ட் படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் அனில் மேத்தா வந்து பத்தி என்ன சொல்லணும்னா, இந்த படத்துல ஒரு ரஸ்டி, அந்த ரா லுக், அந்த ஒரு ப்ரௌன் படமே ஃபுல்லா பார்த்தா ரஸ்டி லுக்கில் தான் இருக்கு. ஏன்னா படத்துல வந்து கிராமத்துல எடுக்கும், தண்ணியில இந்த ப்ரௌன், டார்க் ப்ரௌனு, ஆரஞ்சு, இந்த மாதிரி கலர்ஸ் தான் படத்துல நிறைய யூஸ் பண்ண, லைட்டிங்ல அந்த மாதிரி கலர் தான் ரொம்ப யூஸ் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் கேவி ஆனந்தே நம்ம ரவி கே சந்திரன் சொல்லியிருந்தாரு, வந்து நான் லேட்டஸ்டா பார்த்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சினிமாட்டோகிராஃபி நான் நினைச்சு நல்ல லைட்டிங் பண்ண படம் வந்து லகான்னு சொல்லப்பட்டது. இன்ஃபேக்ட் லகான் இப்போ லைட்டிங்ல ரொம்ப ரொம்ப முற்போக்குத்தனமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா லைட்ஸ் வந்து எங்க இருக்குன்னு தெரியக்கூடாது. ஏன்னா அந்த ஊர்ல வந்து கரண்டே கிடையாது அப்போ. ஸோ இப்போ லைட்ஸ் என்ன பண்ணாங்க, ஹேங் பண்ணியிருந்தாங்க. மேலே ஒரு 50 மீட்டருக்கு 100 மீட்டருக்கு ஹேங் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த டெக்னாலஜி வந்து நிறைய பேர் அதுக்கப்புறம் பின்பற்றுறாங்க. சிவாஜியில பண்ணாங்க, நிறைய படத்துல பண்ணாங்க. அந்த ஒரு லைட்டை வந்து பெரிய மேலேருந்து லைட்டை ஹேங் பண்ணி அந்த வெளிச்சத்துல ஷூட் பண்றது. இது வந்து லகான் பத்தி. தென் லகான் ஆல்பம் கேம், லகான் ஃபில்ம் கேம், இட் பிகேம் எ பிளாக் பஸ்டர். அதே மாதிரி கதர் வந்து ஒரு முக்கியமான படம். ஏன்னு நினைக்கிறேன்னா, கதர் வந்து இதுவும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. இன்ஃபேக்ட் கதர் வந்து சொல்லப்பட்டது கிட்டத்தட்ட இந்தியாவில் 5 கோடி பேர்கள் பார்த்த படமாக சொல்லப்பட்டது. 5 கோடி பேர்கள் வந்து இந்த படத்தை பார்த்துருக்காங்க, கதர் படத்தை. ஸோ அது வந்து ஒரு பிளாக் பஸ்டர். எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர்னா, அப்பெல்லாம் வந்து ரீல்ஸ் தான். நீங்க எவ்வளவு படத்தை வந்து இப்போ டிஜிட்டல் கிடையாது,
டிஜிட்டலில் வந்து சேட்டலைட் மூலமாக லிங்க் கம்ஸ் பண்ணி உங்களுக்கு படத்தை பார்க்கணும். அப்புறம் டிஜிட்டல் எல்லா தேட்டரும் ரீல்ல இருந்து தான் படம் ஓடும். அந்த ரீல்ஸ் வந்து பஞ்சாப், நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா சில தேட்டர்லாம் 8 ஷோ தொடர்ந்து ஓடி இருக்கு. அதாவது ஷோஸ் ஓடிட்டே இருந்திருக்கு வீக்கெண்ட்ஸ் எல்லாம். சில தேட்டர்ல வந்து ப்ரொஜெக்டர் ஃபெயிலியர் ஆயிருக்கு, ரீல்ஸ் எரிஞ்சு போயிருக்குன்னு சொன்னா தொடர்ந்து ஓடுறதுக்கூடிய அந்த தன்மையில. ஏன்னா அப்போ சம்மர் இல்லையா, ஜூன்ல தான் ரிலீஸ் அப்போ. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபுட்பால் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்த படம்னு சொல்லப்படுது. ரொம்ப வசூல் ரீதியா கதர் வாஸ் அந்த வருஷம் மட்டும் இல்லை, இந்திய சினிமால ரொம்ப வசூல் கொடுத்த படமாகிறது. இது வந்து கதர் அண்டு லகான் பத்தியான படங்கள் ஜூன் 15 ரிலீஸ் ஆனது. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, அடுத்து நம்ம ஒரு 8 படத்தை பார்க்கலாம். 8 படம் என்னென்னன்றது, முதல்ல வந்து லகான், கதர் வந்து ஜூன்ல ரிலீஸ் ஆச்சு. ஜூன் 20 வந்து பாத்தீங்கன்னா 2 வாரம் லகான் கதர் ரிலீஸ் ஆன 2 வாரத்துக்கு அப்புறம் யாதேன்னு படம் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து சுபாஷ் கையோட அடுத்த படம். ரொம்ப எதிர்பார்ப்பு கொண்ட படம். ஏனென்றால் சுபாஷ் கை தாலுக்கு அப்புறம் வர படங்கள் 2 வருடம் கழிச்சு அவர் படம் வருது. அவர் எப்பவுமே 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு படம் எடுப்பாரு. அந்த படத்தை ரித்திக் ரோஷனும் அப்புறம் முதல் முறையா ஜோ நடிச்சா அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருந்தது. இன்னொரு ஃபர்ஸ்ட் டைம் காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அனு மாலிக்கின் இசையமைப்பாளர் முதல் முறையாக சுபாஷ் கை படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது காம்பினேஷன், புது விஷயங்கள் வரும்போது அந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. ரொம்ப எதிர்பார்ப்போட அந்த படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் வந்து ரொம்ப கிராண்டா இருந்தது. எனக்கு எந்த அளவுக்கு கிராண்டா இருந்ததுன்னா, சென்னையிலே வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். டிக்கெட் புக்கிங் அதிகமானதுனால அந்த படத்தை வந்து செகண்ட் ஸ்கிரீனான ஸ்டுடியோ 6 டிகிரியில் அந்த படத்தை வந்து போட்டாங்க. 6 டிகிரி ஸ்டுடியோ 5ல 6 டிகிரியில் அந்த படம் வந்து செகண்ட் ஸ்கிரீன் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அதுதான் நான் நினைக்கிறேன், சத்தியம்ல ஒரு படத்தை 2 ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் 2001ல நினைக்கிறேன். அது ஒரு ஹிந்தி படத்திற்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த விஷயம். ஆனா அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. மிகப்பெரிய ஃபிளாப் ஆச்சு ஆஃப்டர் எ கிரேட் ஓப்பன். ஏன் என்று கேட்டால் படத்துல வந்து கதையும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. மோரோவர் தாள் மாதிரியே தான் இருந்தது படம். கதை ஒரு என்ஆர்ஐ கதையை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. ரொம்ப டிராகிங்கா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் இருந்தது. இது காரணம் வந்து படம் ஓடாததுக்கு அப்புறம் வந்து சுபாஷ் கை அவர்களை கேட்டாங்க, இந்த படம் ஏன் ஓடலை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னது வந்து என்னன்னா, இது வந்து எங்க மேலதான் தப்பு. ஏன்னா நாங்க இந்த படத்தை ரித்திக் வந்து ஜாக்கி ஷெராஃப் தான் இந்த படத்துல நடிச்சாரு. அவருக்கு 3 பொண்ணுங்க இருக்காம, கரீனா கபூர் இந்த 2 பொண்ணுங்க. அது இப்பதான் கதையா இருந்தது. ரித்திக் ரோஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் சின்ன கேரக்டர் தான் பண்றதா இருந்தது அவர் புக் பண்ணும்போது 2000. ஆனா கஹோ நா பியாரே ஹிட் ஆனதுனால அவரோட மார்க்கெட் வேலைக்கு வந்து நாங்க ஈடு கொடுக்கணும், ஏன்னா நிறைய எக்ஸிபியூட்டர்ஸ் வந்து நீங்க அவருக்கு பெரிய ஸ்கோப் கொடுங்க, அப்பதான் படம் ஓடும் அப்படின்னு சொல்லதுனால நாங்க ரீரைட் பண்ணோம் படத்தை. ஒரிஜினல் கதையை நாங்க ரீரைட் பண்ணி ஒரிஜினல் கதையை குறைச்சி புதிய ரீரைட் பண்ணதுனால படத்துடைய முக்கியமான சாராம்சம் நாங்க எப்படி நினைச்சோமோ அது வெளியே வராம போனது, அதனாலதான் வெற்றி பெறல அப்படின்னு சொல்லியிருந்தார். அது வந்து ஒரு முதல் முறையா அப்படி நடக்கல. ரித்திக் ரோஷனுடைய கஹோ நா பியாரே வந்து ஜனவரி 14, 2000 ரிலீஸ் ஆச்சு. பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த டைம் அவர் திடீர்னு ஓவர்நைட் ஸ்டார் ஆயிட்டாரு, இந்தியாவின் மிகப்பெரிய ஸ்டார் ஆயிட்டார். அதனால அவர் வந்து 3-4 படங்கள் வந்து கமிட் ஆயிருந்தார். சின்ன செகண்ட் ஹீரோவா நடிச்சிருந்தார். முதல்ல வந்து ஃபிசான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு செப்டம்பர் ஆகஸ்ட்ல. கரிஷ்மா கபூர் அந்த படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல ஒரு தம்பியா நடிச்சிருப்பார், சின்ன கேரக்டர். பிகாஸ் கஹோ நா பியாரே ஹிட் ஆனதுனால அந்த படத்துல அவங்க திருப்பியும் வந்து ரித்திக் ரோஷன் கேரக்டர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த படம் வந்து செம ஃபிளாப் ஆயிடுச்சு. பாடல்கள் இருந்தாலும் அந்த படம் வந்து ஓடாத படம். 2வது பாத்தீங்கன்னா அந்த வருஷம் தீபாவளி 2000 தீபாவளிக்கு மிஷன் காஷ்மீரும் மொஹபத்தீன், ஆதித்ய சோப்ராவுடைய மொஹபத்தீன், ஷாருக் கான், ஐஸ்வர்யா அண்ட் அமிதாப் பச்சன் நடிச்சு ரொம்ப எதிர்பார்ப்பு வந்த படம். 2த்தும் கிளாஷ் ஆச்சு. மிஷன் காஷ்மீரும் மொஹபத்தீனும் படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு தீபாவளிக்கு. மொஹபத்தியா வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆச்சு. மிஷன் காஷ்மீர் நல்லா ஓப்பனிங்கா நல்லா ஓடிச்சு. பட் இட் நாட் ஏபிள் டு கிவ் த கைண்ட் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸஸ் இட் வாண்டட். சஞ்சய் தத்தை பத்தி நடிச்சிருப்பாங்க, ஜாகி ஷெராஃப் நடிச்சிருப்பாங்க. அந்த காஷ்மீர் தீவிரவாதி பத்தி படம். அந்த படத்துல இதே இஷ்யூ தான் இருந்தது. பிகாஸ் இட் வாஸ் சின்ன கேரக்டரா இருந்த படம். பிகாஸ் ஆஃப் ஸ்டார்டம் ரீரைட் பண்ணதுனால படத்துடைய கதையை மாறி மாறி போனதுனால அந்த படம் வந்து எதிர்பார்த்து வெற்றி பெறல. மிஷன் காஷ்மீர்ல இருந்தே ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா, மிஷன் காஷ்மீர்ல ஒரு லாஸ்ட்ல ஒரு ஃபைட் நடக்கும். அந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் வந்து வினோத் பிரதான் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து நிதின் சந்திரகாந்த் டிசைன். அதுல வந்து ஒரு ஷாட்ல வந்து சுடுவாங்க. ரித்திக் ரோஷன் வந்து உடைச்சிக்கிட்டு ஒரு வுட் ஹவுஸ் இருக்கும் லேக் நடுவுல, உடைச்சிக்கிட்டு விழுவாரு. அதுல டாப் ஆங்கிள் ஷாட்டா எடுத்திருப்பாங்க. அந்த ஷாட் வந்து நீங்க தமிழ்ல ஒரு படத்துல பார்த்துருப்பீங்க. 2003 வந்து காக்கா காக்கா, அக்டோபர் மாசம் 2003 வந்து காக்கா காக்கல
சூர்யா வந்து அதே மாதிரி வீடு இருக்கும், உடச்சிக்கிட்டு போய் வீடு விடுவாங்க, சேம் ஷார்ட், அதே ஷார்ட் தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதுல இன்ஸ்பயர் ஆகும். ஸோ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா சொல்றதுக்காக சொல்றேன். ஸோ யாதேன் 3 படம் வந்தது, 3 படமும் ஓடலை. இது வந்து ஜூன் மாசம் நடந்தது. ஜூலை மாசம் வந்து பாத்தீங்கன்னா அக்ஸ்ன்னு ஒரு படம் வந்தது, அண்டு தும்பின்னு ஒரு படம். அக்ஸ் வந்து ராகேஷ் ஓம் பிரகாஷ் ஒரு படம். ராகேஷ் ஓம் பிரகாஷ் அதுக்கு பின்ன ஒரு ரங்தே பன்சே ஒரு லேண்ட்மார்க் படம் கொடுத்தாரு. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் படம் அக்ஸ் படம். அமிதாப் பச்சன், ஏபி கார்பரேஷன் லிமிடெட், அமிதாப் பச்சனை தயாரிச்ச படம். இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான படமா இருந்தது. அதாவது மறுஜென்மம் பற்றிய, அதாவது ஆத்மாக்கு வந்து சாவே இல்லை, நீ அதில் சொல்லுவாங்க ஆத்மாக்கு சாவே கிடையாது, நீ பிறக்கிற திருப்பி சாகிற திருப்பி உன் ஆத்மா வேற இதுக்கு போயிட்டு, ஸோ அதனால பயப்படாது அப்படின்றது ஒரு கான்செப்ட்ல வில்லன் அந்த கான்செப்ட்ல இருப்பான். அதை கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸ் அதிகாரியா வந்து அமிதாப் பச்சன் இருப்பார். ஸோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது எப்படின்னா வில்லன் இருப்பான், ஹீரோ இருப்பான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் வந்து வில்லன் ஆயிடுற மாதிரியா ஒரு, ஆனால் ஒரு என்ன சொல்றது, ஒரு மெத்தலாஜிக்கல் கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ரிக்ஷனா ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் மெத்தலாஜிக்கல் கைண்ட் ஆஃப் ஒரு புது ட்ரை தான் அந்த படம். ரொம்ப நல்லா இருக்கும். சினோட்டோகிராஃபி வாஸ் சூப்பர்ல, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் சினோட்டோகிராஃபர், என்னோட நல்ல சினோட்டோகிராஃபர் அந்த படத்துல. ஆனால் அந்த படம் வந்து ஓடலை. பட் டெக்னிக்கலி இட் வாஸ் எ வெரி பிரில்லியன்ட் ஃபிலிம். அதே நாளில் தும்பின் ஒரு படம். தும்பின் வந்து ஒரு சின்ன படம். ஏன் இந்த படத்தை பத்தி நான் சொல்றேன்னா, தும்பின் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் த டி சீரிஸ் ப்ரொடியூஸ்டு. டி சீரிஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டி சீரிஸ் வந்து ஒரு மியூசிக் லேபிள், மியூசிக் கம்பெனி, இந்தியாவின் நம்பர் 1 கம்பெனி. இன்ஃபேக்ட் டி சீரிஸ் பத்தி உங்களுக்கு தெரியும்னா, வேர்ல்டுல செகண்ட் ஹையஸ்ட் சப்ஸ்கிரைபர் உள்ள யூடியூப் சேனல் வந்து டி சீரிஸ் தான். ஸோ டி சீரிஸ் உடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண படம் தும்பின். ஒரு சின்ன படம், பெருசாக யாரும் எதிர்பார்க்கல, ஒரு லவ் ஸ்டோரி தான், ஒரு யூத்துக்கான ஒரு லவ் ஸ்டோரி எடுத்த படம். மிகப்பெரிய வசூல் கொடுத்துச்சு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வந்து உட்லாண்ட்ஸ் ரிலீஸ் ஆச்சு, உட்லாண்ட்ஸ் அண்ட் ஈகலர் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் வந்து ஜூலைல வந்தது. ஒரு படம் ஹிட் ஆச்சு, பாக்ஸ் ஆஃபீஸ் எதிர்பார்க்காம ஹிட் ஆன ஒரு படம் தும்பின். எதிர்பார்த்து அந்த அளவுக்கு வெற்றி பெறாத படம் வந்து அக்ஸ். பிறகு அனதர் ஒரு லேண்ட்மார்க் படம் வந்தது ஆகஸ்ட்ல ஒரு ரொம்ப லேண்ட்மார்க்கான படம் வந்தது. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம் வாஸ் தில் சாத்தா ஹை. இந்த படத்தை பேசணும் ஒரு பதிவாகவே பேசலாம், லகான் தில் சாத்தா போய் பேசணும் ஒரு பதிவாகவே பேசலாம். ஆகஸ்ட், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லக்கூடிய செகண்ட் சண்டே முன்னாடி வந்து ரிலீஸ் ஆன படம் தில் சாத்தா வாஸ் சச் அதாவது சொல்லிட்டு ஒரு சுனாமி மாதிரி வந்த படம், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு படம், ஒரு ஃப்ரெஷ் ட்ரீட்மெண்ட்டான ஒரு படம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு எலிட்டான ஒரு பணக்காரங்களுக்கான ஒரு கதையை, ஒரு யூத்துக்கான கதையை பார்க்கும்போது அவங்க வந்து ஃபாரின்ல இருக்க மாதிரி கேட்பாங்க, என்ஆர்ஐ காமிப்பாங்க, ரொம்ப அன்நேச்சுரலாக காட்டுவாங்க. பட் திஸ் ஃபிலிம் ஷோடு தி எலிட் அர்பன் யூத்தை வந்து ரொம்ப நேச்சுரலா, தே வே ஹவு தே பிஹேவ், ஹவு தே ட்ரெஸ், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும், அவங்களோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும், ஹவு தே ஸ்பீக், எல்லாத்தையுமே டு த டி, அதாவது டு த பெர்ஃபெக்ட்ன்றதை காமிச்சிருப்பாங்க. ரைட் ஃப்ரம் த ஹேர் ஸ்டைலிங்கில் இருக்கட்டும், காஸ்டியூமா இருக்கட்டும், மேக்கப்பா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், த வே த ஃபிலிம் வாஸ் ஷார்ட், த லாங்குவேஜ் தே ஸ்பீக், அதாவது பேசும்போது இங்கிலீஷும் ஹிந்தியும் கலந்துருக்கும், அவங்க ஃபேமிலிஸ் எப்படி பேசுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஹவு தே ரன், எல்லாமே வந்து தத்ரூபமா இருக்கும். அதாவது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் பர்சன் பார்க்கும்போது கூட ஏபிள் டு ரிலேட் இட். அண்ட் தட்ஸ் த ஃபல் ஃபிலிம் தட் ப்ரோக் லாட் ஆஃப் திங்ஸ் இன் பாலிவுட். அந்த படத்துல வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அதாவது ஒரு அந்த படத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அமீர் கான், அக்ஷய் கண்ணா, சேஃப் அலி கான், பிரீத்தி சிந்தா, நீங்க பார்த்தீங்கன்னா கம் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் இருக்கு. அந்த முன்னாடி அந்த படத்துக்கும் சம்பந்தமே இருக்க வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் இருக்கு. பிரீத்தி வந்து ரொம்ப கேர்லிங் ஹேர் போட்டிருப்பாங்க. அமீர் கானும் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு சின்னதாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக தாடி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் இருக்கு. இந்த படத்துடைய காஸ்டியூம் டிசைனராக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைல் இருக்கட்டும், ஆவின் கான்ட்ராக்டர் படத்தோட டிசைன் பண்ணும்போது ஃபுல் ஷேப் பண்ணும்போது அமீர் கான் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல மட்டும் தாடி வைங்கன்னு பண்ணும்போது அது வந்து கடைசியில பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இட் வாஸ் சம்திங் சொன்னது இம்ப்ரோவைசேஷன். ஒரு ஆக்டர் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகிட்டா ஒரு இம்ப்ரோவைசேஷன் பண்ணும்போது தட் பிகம்ஸ், அது வந்து ரொம்ப அட்ராக்டிவ் இருக்கும். அண்ட் தட் டைம் 2001, 2005 வரைக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த இங்க சின்னதாக தாடி வைக்கிறது வந்து ஒரு சச் எ ஹியூஜ், நிறைய பேர் வச்சாங்க, கோடிக்கணக்கான பேர் வச்சாங்க இந்தியாவில். அதை வந்து எந்த அளவுக்கு இருந்ததுன்னா 2007 சிவாஜி படத்துல வந்து ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக தாடி வச்சிருப்பாரு. ஐ திங்க் தட் இஸ் வாட் இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் தில் சாத்தா, நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ அபவுட் தட், இது என்னுடைய பெர்செப்ஷன். ஸோ தில் சாத்தா படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பூச்சி பித்துக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பிரமாதமான ஒரு படம், இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். படத்துல வில்லன் கதாபாத்திரங்கள் தான், சூழ்நிலைகள் தான் வில்லன் ஆகுது.
காதல் கதை, எல்லா விதமான காதல் கதையா இருக்கும். ஒருத்தர் வந்து காதலிச்சுட்டே இருப்பான், ஒருத்தர் வந்து காதலில் நம்பிக்கை இல்லாதவனா இருப்பான் அமீர் கான், ஒருத்தர் காதலிச்சுட்டு இப்ப சைஃப் அலி கான் வந்து எல்லா பொண்ணுங்களையும் லவ் பண்ணிருவான். அக்ஷய் கான் எந்த பொண்ணையும் லவ் பண்ண மாட்டான், ஆனா அவனோட வயசு அதிகமா இருக்கிற பொண்ணை லவ் பண்ணுவான். ஸோ மூணு பேரும் மூணு விதமான ஒரு கண்ணோட்டத்துல காமிச்சு அவங்களுடைய காதல் கதையை, அவங்களோட வாழ்க்கையை பரிமாணத்தை அவங்க எப்படி எவ்வளவு அழகா எடுத்துட்டு போறாங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போறாங்கன்றத பார்க்கணும். இந்த படத்துல வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள். டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, லைக் லகான், திஸ் ஃபிலிம் வாஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். ரைட் ஃப்ரம் சினோட்டோகிராஃபி, ரவி கே சந்திரன், நம்மளுடைய ரவி கே சந்திரன் தான் படத்தை சினிமோட்டோகிராஃபர் பாரு. லைட்டிங்கா இருக்கட்டும், டோனா இருக்கட்டும், டெக்ஸ்டரா இருக்கட்டும், அந்த கேமரா மூவ்மெண்டா இருக்கட்டும், தெர் வாஸ் நோ ரேண்டம் அண்ட் shaky camera mode in the film that not required. In fact, when they required to be in a random ஒரு chaos காட்டுற மாதிரி ஒரு ஷார்ட்டா இருந்தா, இட் வாஸ் ஷாட் சோ வெல் தட் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்காது. பட் இப்போ நிறைய படத்துல பாக்குற கேமரா கண்டபடி மூவ் பண்றது அன்னெசரிலி. சரி, நீ இப்போ ஒரு விஷயத்த நீங்க பாக்குறீங்க வச்சு கண்ணுல, நீங்க எவ்வளவுதான் கேஸா இருந்தாலும் உங்க கண் பார்வைன்றது வந்து சாதாரணமா தான் இருக்கும். இட் வில் நாட் பி கேர்ட், ஒரு கேஸா இருக்காது, கண்ணு வலிக்காது. இப்போ பாண்ட் சீரிஸ் பார்த்தீங்க, பாண்ட் ஐடென்டி, பாண்ட் சுப்ரமசி, பாண்ட் அல்டிமம் பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஹேண்டில் கேமரா தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ட்ரைபாட்டுக்கு எந்த கேமரா யூஸ் பண்ணிருக்கோம், ஸ்டெபிலைசர் இல்லைன்னா ஹேண்டில் கேமரா தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரேர் யூ சி ஏ ஸ்டாட்டிக் ஷாட் ஆர் ஷாட், ஒரு நிற்கிற ஒரு ஷாட் கூட வந்து தெளிவாக இருக்காது. எப்பவுமே வந்து ஒரு டர்ட்டி ஷாட்டாக இருக்கும், இல்லைங்க அந்த கேமரா லைட்டா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படி இருந்ததுன்னா, அந்த கதைக்கு அப்படிதான் தேவைப்படுது. இந்த ஃபிலிம் வாஸ் ஆன் த ரன், இந்த கேரக்டர் வந்து ஓடிட்டே இருக்கு, தப்பிச்சு ஓடிட்டே இருக்கிறதுனால அது அந்த கதைக்கு தேவைப்பட்டதுனால அந்த படத்தோட முழுசும் அப்படி வச்சிருந்தாங்க. இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இல்ல, கதைக்கு தேவைப்பட்டதான் அப்படி வச்சிருப்பட்டாங்க. அது ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து ஃபாரின் யூரோப்ல இருந்து ஒரு லேடி பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தாங்க. எது செட்டு எது உண்மைன்னு தெரியாத அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. படத்தை எடிட்டருக்கு வந்து ஸ்ரீகர் பிரசாத் பண்ணியிருந்தார், நம்ம ஊர் ஸ்ரீகர் பிரசாத். எனக்கு ஜம்ப் கட்டுன்னு ஒன்று இருக்கும், அதாவது ஜம்ப் கட்டுன்னு ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் இருக்கு. அந்த ஜம்ப் கட்டு வந்து எப்படி இருக்கும்னா, வந்து ஒரு காட்சி, ஒரு ஒரு நீளமான காட்சியை ஒரு 10 செகண்ட் போகிற காட்சியை 3 செகண்ட்ல முடிக்கிறது, டக் டக் டக்குன்னு கட் பண்ணி அந்த இடத்துக்கு போய் காட்டுறது. இன்ஃபேக்ட் இது வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. பாம்பேல 1995ல வந்து ஒரு காட்சியில வந்து நம்ம சுரேஷ் அட்ஸ் எடிட்டர் வந்து மணிரத்னம் படத்துல வந்து ஜம்ப் கட் பண்ணியிருப்பாரு. நிறைய பேர் கவனிச்சிருப்போம். நானே பல ஒரு 20 வருஷம் பற்றி தான் அதை கவனிச்சேன். ஒரு சீன்ல வந்து ஒரு ஜம்ப் கட் பண்ணியிருப்பாரு. நான் இந்த படத்துல ஜம்ப் கட் ரொம்ப தில்சாத்தாவோட தீம் சாங், டைட்டில் சாங்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஜம்ப் கட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கம்பெனின்னு ஒரு படம் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் வந்து படம், அந்த படத்துல நிறைய ஜம்ப் கட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜம்ப் கட் இந்த எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். படத்துடைய காஸ்டியூம் டிசைனர் ஃபேண்டாஸ்டிக், எவன் கான்ட்ராக்டர், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஷ் எல்லாமே இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமானது, சங்கர் ஈசான் ராய் படத்துடைய இசையமைப்பாளர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு இசை கொடுத்துருப்பாரு. இன்ஃபேக்ட் வந்து ரஹ்மானே வந்து இந்த அளவுக்கு இசை போட்டிருப்பாரா அந்த டைம்ல, ரஹ்மான் பீக்ல இருந்த டைம்ல இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான புதுசான ஒரு சவுண்டு கொடுத்துருப்பாரான்றது தெரியல. எல்லா பாடல்களுமே சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த பாடல்கள் நீங்க 100 வருஷம் கழிச்சாலும் நீங்க தில்ஷாத்தா பாடல் கேட்டா ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஸோ தில்ஷாத்தா இஸ் a very important landmark for both Hindi cinema and for Amir Khan especially. ஸோ ஒரு லகான் மாதிரி ஒரு பீரியாடிக் லஸ்டி ஒரு வில்லேஜரா இருந்து அடுத்த ஒரு 2 மாசத்துல அடுத்த ஒரு படம் வருது, அப்சல்யூட்லி குவைட் ஆப்போசிட் லைக் அன் அர்பன். ரெண்டுத்துலயும் ஒரு வெசடைல்டு ஒரு ரேஞ்சு காமிச்சிருப்பாரு அமீர் கான். தட் வாஸ் தி அமீர் கான் பீக் இயர். ஃப்ரம் தேர் டில் 2016, 16 வருஷம் he was ruling Bollywood. இது வந்து முதல் 5 படத்துக்கான ஒரு முன்னோட்டமா இருக்கும். அடுத்த பதிவுல மிச்சம் இருக்கிற அடுத்த 5 படத்தை பத்தி நம்ம பார்ப்போம். நன்றி, ஜெய் ஹிந்த்.